ஓகே, வீட்லயே பன்னீர் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காமிக்க போறாங்க. பன்னீர் வந்து வீட்ல பண்ண போறோம். பால் வந்து நல்லா கொதி வந்து இப்போ சிம்ல வச்சிருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா லெமனை ஆட் பண்ணிட்டு கலந்துட்டே இருக்கணும். கொஞ்சமா லெமன் அப்ளை பண்றேன். போதும். இப்போ இல்லாட்டி பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் விடணும். ஆமா, பத்தலன்றதுனால இன்னும் கொஞ்சம் லெமன் ஊத்துறாங்க. இது நீங்க பார்க்க முடியுது பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா தெரியணும். தண்ணி தனியா, அப்புறம் அந்த ஏடுகள் தனியா அப்படியே பிரியறத நீங்க கண்ணால பாப்பீங்க. கிரீன் கலரா வரும் ஒரு மாதிரி. அப்பதான் பன்னீர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படியே காட்டன் கிளாத்ல இதை ஊத்துறாங்க. நீங்க எத்தனை பேர் வீட்டுல பன்னீர் ஃப்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எடுத்து தனியா பிரிச்சாச்சு. இப்போ தண்ணியில வாஷ் பண்ணிடுங்க. ஸோ தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லெமன் டேஸ்ட் போயிடும். இது வச்சுட்டு ஒரு வெயிட்டை மேலே வச்சுருங்க. கவுத்து வைங்க. அவ்வளோதான். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா செட் ஆகிடும். ஸோ செட் ஆகிடுச்சுன்னா அந்த ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சா அப்புறம் கட் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் செட் ஆகிடுச்சு. சாஃப்டாக இருக்கா? ஓகே. ஸோ சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுட்டாங்க.